வணக்கம் நண்பர்களே. திரு விஜயோட ஆட்சி வேகமா போயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளும் குழப்பத்துல தள்ளுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வலையில சிக்கிக்கிட்டாங்க. எப்படின்னு பார்ப்போம். முக்கியமா சமீபத்தில் 2-3 நாட்கள்ல நடந்த விஷயத்த பார்த்தோம்னா, தன்னுடைய அரசோட நடவடிக்கையை விஜய் ரொம்ப வேகமா கொண்டு போறாரு. ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கங்க. சமூக நீதியுடைய ஆஹ், விடுதிக்கு போனார்ல, அங்க மாணவர்கள்லாம் கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. அங்கே சாப்பாடு சரியில்லை, நேரங்கள் சரியில்லை, மரியாதை இல்லை, இதெல்லாம் சொன்னது மூலமாக அடுத்த நாளே இதெல்லாம் சரி பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் இட்லி சப்பாத்திலாம் முதல்ல இருக்கிற மாதிரி கொடுங்க, போருக்கு முன்னால கொடுத்த மாதிரி கேஸ் பற்றாக்குறைக்கு அப்புறம் எதுவும் பண்ணாங்களா, அதெல்லாம் வேண்டாம், அதை சரி பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் லேட்டா வர்ற மாணவர்கள், முக்கியமாக இரவுகளில் வேறு இடங்களில் பணிபுரிந்து விட்டு வருகின்ற மாணவர்களுக்கு வருகின்ற நேரம் 12 மணி வரை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே அதுக்கு பின்னாலேயும் ஒரு முக்கியமான ஒரு சமூக நலன் இருக்குங்க, அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன செக் இருக்கு. என்ன கவனிச்சீங்கன்னா, முக்கியமாக திருமாவளவனுடைய தொடர் கருத்துக்கள். அவர் என்ன சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு வச்சுட்டாங்க, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு வச்சிருக்கணும், அது ஒன்றும் ஜாதி பேர் கிடையாது அப்படின்னு சொன்னார். வன்னியரசு அருமையா இருக்க அப்படின்னாரு 2 மாசம் முன்னால. இந்த குழப்பம் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் பண்றாருல. வன்னியரசுக்கும் ஏதோ அவர் அரசியல் இருக்காரு தவிர ஏதோ ஏதோ சரி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. முழு இன்வால்மெண்ட் இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஒரு கூட்டணி அரசியல் இருக்கும்போது அதனுடைய பங்கா செயல்படுத்தணும்ல. அப்படி இல்லாம அதுல என்னாச்சுன்னா, அவருக்கும் ஒரு செக் வச்சுட்டாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வீடியோல எல்லாம் வன்னியரசு ரொம்ப முகம் வாடி தான் கிடந்தாரு. கவனிச்சீங்களேன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே திரு விஜயுடைய நடவடிக்கையில் ஒரு முக்கியமான பங்குங்க. அந்த அமைச்சரவை கூட்டம் நடத்தினாரு, அதுல மானியம் கொடுத்தாரு, யாருக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்க, இல்லாட்டி கல்தாதான், இதெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நடந்த நடவடிக்கைகள் பாருங்க. முக்கியமா பழனி விவகாரம். பழனி விவகாரத்துல என்ன நடந்தது? பழனி விவகாரத்துல ரொம்ப அதிக அளவு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ரொம்ப குறைஞ்ச மதிப்புக்கு இடம் மாத்திட்டாங்கல்ல. அது நிறைய பேர் சிக்கிறாங்க. உடனுக்குடன் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டது. நிறைய பேர் அதுல தொடர்புடைய வீட்டுல ரெய்டு நடக்குது. அதுலயே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க், எல்லாரும் வலையில மாட்டிப்பாங்க. இதுல திமுக அண்ணா திமுக என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரே குரல்ல ஆளும் தாவேக்கு அரசுக்கு குறை சொல்றாங்க. பாருங்க இவங்க என்ன பண்ணாங்க, சரியா பண்ணல, இது ஆட்சியா, இப்படி எல்லாமே சொல்றாங்கல்ல. எது இந்த ஆட்சி கெட்ட பேர் வந்துரும்னு சைலண்டா இருக்காங்க. கவனிச்சிங்களா? தாவேக்காரங்க முதலமைச்சரும் சைலண்டா இருக்கிறாரு, அமைச்சர்களும். என்னன்னா, இவர் உண்மையை சொல்ல போனா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூட இதுல மிகப்பெரிய வட்டம், இதுல யார் யார் கை இருக்குங்கிறது தெரியாது, எல்லாம் முழு விவரங்கள் வரும்போது எல்லாருக்கும் தர்ம சங்கடம் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது விசாரணை நடந்துட்டு இருக்கு, வெளியே வரட்டும் பாருங்க. அதே மாதிரி தாவேக அரசை கவிழ்க்கக்கூடிய முயற்சிகள் நடந்தது. உங்களுக்கு தெரியும், முக்கியமாக ஒரு எம்எல்ஏவை, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை விலைக்கு பேசினாங்க. அதுல நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முக்கியமாக கருத்து கணிப்பாளர் ஒருத்தர் உட்பட இன்னும் சில பேர். இவங்க எல்லாமே திரு செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அப்புறம் அவருடைய சகோதரருக்கு தொடர்புடையவர்கள் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது. சகோதரர்கள் 2 பேருக்குமே முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. இதுல என்னன்னா, இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. நிறைய பேருடைய விசாரணை வளத்துல ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. அவர்கள் இடத்தில் இருந்து கணிசமான தொகை கைப்பற்றப்பட்டதாக தகவல் காவல்துறை உறுதிப்படுத்தலைங்க. எல்லா ஊடகத்திலையும் வந்துருச்சு. அதை தான் நம்ம திருப்பி சொல்றோம். இதுல இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ, அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. ஒரு ஊடகவியலாளர், ஒரு நெறியாளர் கூட அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். எல்லாரும் பொங்கி எழுந்தாங்க. என்ன ஊடகவியலாளர்களை, பத்திரிகையாளர்களை நெருக்கடியில் தள்ளுகிறதா இந்த அரசு அப்படின்னு. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மதிக்கப்பட வேண்டும், அதில் நாம் உறுதியா இருக்கிறோம். அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் அவர்கள் இன்னலுக்கு ஆளாக்கப்படக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் விசாரிக்கப்படுவதில் தவறில்லை. விசாரிக்க கண்ணியமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அது ஒரு பெரிய வட்டங்க. இந்த அரசை கவிழ்ப்பதற்கு கடுமையான முயற்சிகள் நிறைய நடந்தது. அதுல என்னன்னா, நிறைய பேர் இன்வால்வ் ஆக இருந்தாங்க. இதுல கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் போனை போட்டு மேட்டர் நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லவும் இருக்காங்க. மெசேஜ்ல போட்டு இல்லைங்க, வேலையில இவங்க வந்துருவாங்க போல இருக்கு, வரலையா, இப்படிங்கிற உரையாடல்கள் இருக்கு. இந்த உரையாடல்களே தவறுக்கான முகாந்திரமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் விசாரணையில் இருக்கு. ஆனா இந்த வட்டம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. அதுல இந்த அரசு ரொம்ப ஸ்விஃப்டா, ரொம்ப வேகமா செயல்படுது. அதே சமயம் ரொம்ப நிதானமா செயல்படுது. நல்லா கவனிக்கணும். ஊடகவியலாளர்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு அரசு நினைக்குது.
கூப்பிட்டு ஹராஸ் பண்ணணும்னு நினைக்கல. அதுல எல்லாத்திலுமே மேலிடத்துடைய அரசுடைய மேலிடத்து யாரு திரு விஜய் இவங்களுடைய பார்வை இருக்குங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா யாரையும் அது ஊடகவியலாளர் மேல கை வச்சா ஒரு கெட்ட பேர் உடனே வந்துடும். சாதாரண மக்களும் மனம் மாறுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அப்படி மனசு இல்லை. மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாங்க. ரொம்ப மெச்சூரா இருக்காங்க. ரொம்ப தாவேக்காரங்களை பத்தி ரொம்ப இழிவான ஒரு வார்த்தை சொல்லி தானே கடந்த 6-8 மாசங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை. தாவேக்காவுக்கு பெரும்பாலான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 35% பேர். இவங்க மெச்சூரான ஒரு முடிவெடுத்து தான் போட்டிருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்டுதான் அரசை வேகமாக செலுத்தணும் அப்படின்னு திரு விஜய் போயிட்டு இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எப்படி திமுக அண்ணா திமுகவை குழப்பத்தில் தள்ளிட்டார் அப்படின்னு. அதை பத்தி பேசணும். என்னன்னா திமுகவுக்கு பாஜக விட்டு ஒரு வழி இல்லையோ நிலைமைக்கு போயிருச்சு. திமுக பாஜக அணி அமைக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து அப்படியே லீக் பண்றாங்க. இந்த திமுகவை ஐயா எதிர்காலத்துல காத்துருங்க நாங்க வந்தாலும் வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிட்டையும் தூக்கி போடுறாங்க. திமுக என்ன பண்ணுச்சு, சரி இந்த டீலிமிட்டேஷன் முக்கியமாக தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்துல வருது இல்லையா, அதுல மக்களவையை பொறுத்த வரைக்கும் 2/3 அளவுக்கு தேவையானதுல கிட்டத்தட்ட திமுக போனா கூட ஒரு 18 நம்பர்ஸ் ஷார்ட் ஃபால் ஆகும் மாதிரி தெரியுது. அதுல குறையா இருக்கும். ஆகையால அது கொண்டு வரப்படுமான்னு தெரியல. அதனால அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிடலாம் அப்படின்னு திமுக நினைச்சதுன்னா மிகப்பெரிய தவறா போயிடும். ஆனா திமுக இந்த இடத்துல இருந்தது. முக்கியமாக திமுக எம்பிக்களுக்கு மேலிடத்திலிருந்து யாரு திரு ஸ்டாலின் மட்டத்திலிருந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டதாக தகவல். என்ன தகவல் அப்படின்னா, காங்கிரஸ் கூட சேராதீங்க, நம்ம விட்டு போனவங்க, அப்புறம் மோடியை திட்டாதீங்க, இப்படிங்கிற ஒரு ஹிண்ட் கொடுக்கப்பட்டதா தகவலுங்க. உறுதியை தெரியாதுங்க, ஆனா கொடுக்கப்பட்டதா தகவல். அப்படிதாங்க இருப்பாங்க. திமுக பாஜக விட்டா ஒரு பெரிய கட்சி யாருங்க ஆதரவா இருக்காங்க, மத்தியில ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். முக்கியமாக அவங்களுக்கு எதிராக ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அப்படியே பிளாக் பண்ணி வைப்பாங்கல்ல, வாய்ப்பு இருக்குல்ல, இல்லைன்னு சொல்ல முடியுமா? முதல்ல அந்த கேஸுக்கு பிளாக் வைக்கணுங்க. இங்க திரு விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இங்க போலீஸ் வரை முடுக்கி வெடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாட்டுவாங்கிறது தெரியல. இதுல பாஜகவுடைய ஒரு ஆதரவு இருந்ததுன்னு தப்பிக்கலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. என்னன்னா பாஜக கூட இருக்கணும், ஆனா இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. நல்ல ஒரு முக்கியமான லைனுங்க. மக்கள் அப்ப சொல்லி கொடுத்துருவாங்க. திரு விஜய் சொல்லுவார், பாத்தீங்களா தேர்தலுக்கு முன்னாலே சொன்னோம், ஒரு கட்சி அண்ணா திமுக நேரடியாக கூட்டணியில் இருக்கு, இன்னொரு கட்சி திமுக எதிர்மறையா கூட்டணியில் இருக்கு சொன்னார்ல. இப்ப நேரடியா சொல்லிடுவாரு மக்கள்கிட்ட. பாஜக பயமுறுத்தி தாங்க, பாஜக பீதியை காட்டி தாங்க திமுக கணிசமான இடங்களை ஜெயிக்குது. அதுவே போயிருச்சு அப்படின்னா ஆகையில ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல நாடாளுமன்றத்துல மேகதாது விவகாரம் தொடர்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு திமுக எம்பிக்கள் முயற்சி பண்றாங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு நலனை காப்போங்கிற இமேஜை கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு நலனை காப்பாங்க. எல்லா தமிழக எம்பிக்களும் காப்பாங்க. திமுகவோ அண்ணா திமுகவோ வருங்காலத்து தாவேக்காவோ காப்பாங்க. அது நம்ம சந்தேகப்படல. ஆனா அந்த இமேஜை வைக்க நினைக்கிறாங்க. எப்படி அண்ணா திமுகவை குழப்பத்தை தள்ளிட்டாரு அப்படின்னா, திமுகவை நல்லா வச்சு செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப என்ன சொல்றாரு, திமுக மாதிரி தாங்க தாவேக்கா நடக்குது. எப்படி இந்த சிறையில புழல் சிறையில ஒரு விசாரணை கைதி மரணம் அடைந்தாரு, நாகர்கோயில ஒரு கைதி மரணம் அடைந்தாரு சிறையில. இப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி நடந்தது, தாவேக்கா ஆட்சி நடக்குது, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு 2 பேரையும் ஈக்குவல் பண்றாருல எடப்பாடி பழனிசாமி. அதுல தான் கெயின் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்க. திமுக தான் ஆட்சி விட்டு போயிருக்கு, தாவேக்கா ஆட்சியில வந்திருக்கு. 2 பேரையும் தாக்கக்கூடிய நிலைமையில் யார் இருக்காருன்னா எடப்பாடி இருக்கிறார். அப்புறம் கட்சியை பலப்படுத்துறதுலாம் சொல்றாரு. அது சில பத்திரிகை காமெடின்னு சொல்லிருச்சு. இருந்தாலும் அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்க. திமுக அண்ணா திமுகவை கிட்டத்தட்ட ஒன்றை விடாமல் பண்ணது, அமைச்சரை விட்டு பேச வச்சது. பாருங்க டெய்லி பேசுறாங்க, கூட்டணி அமைக்க நினைக்கிறாங்கும் போது அவங்க வெளியே வர வேண்டிய நிலைமை தள்ளியாச்சு. இவங்க 2 பேரும் இடைவெளி வந்தாச்சுல்ல. எது மட்டும் இல்லாம திமுகவுடைய குழப்பத்தை வெளியே வந்துருச்சு. இதுல தன்னுடைய பாதையில வேகமா போலாம். இதெல்லாம் திரு விஜயோட ஸ்ட்ராட்டஜிங்க. அதுல ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கிறாரு. திமுக அண்ணா திமுகவை கிட்டத்தட்ட டம்மியாக்கிற முயற்சியில இருக்கிறாரு. அவருடைய வேகம் தொடர்ந்து தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.